Taste the Daily. சென்னை ஆற்காடு சாலை அருகே குண்டும் குழியுமாக சிதிலமடைந்துள்ள சாலையில் தேங்கியுள்ள கழிவுநீரை அகற்றாமல் மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அண்ணா சாலையின் இணைப்பு சாலையான பாரத் வாஜேஸ்வரர் சாலை சந்திப்பில் கடந்த 4 நாட்களாக கழிவுநீர் தேங்கியுள்ள நிலையில் அந்த வழியாக வாகனங்களில் செல்வோர் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர். குண்டும் குழியுமாக சாலை சிதிலமடைந்துள்ள நிலையில் பாதசாரிகளும் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சாலையில் தேங்கி நிற்கும் கழிவுநீரை அப்புறப்படுத்த கோரி விடியா ஸ்டாலின் அரசின் சென்னை மாநகராட்சியிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நான் டெய்லி ஸ்கூலுக்கு பசங்களை இந்த லைனில் தான் டெய்லி கூட்டிகிட்டு போகிறேன். ஆர்கார் ரோட்டில் இதில் ட்ரைனேஜ் தண்ணி ஒரு 4-5 நாளாக அப்படியே வேஸ்ட்டாக போய்கிட்டே இருக்குது. பொதுமக்களுக்கு ரொம்ப இடைஞ்சூராக இருக்குது. ஜோனல் ஆஃபீஸும் பக்கத்துலேயே தான் இருக்குது. கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் சீக்கிரம் அதை சரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதனால் கொசு தொல்லை வேறு நிறையா வருது. ஃபுல்லாக சில பேர் எல்லா பக்கமும் வர்றதுனால 4 புறமும் வண்டி வருது, கொஞ்சம் ஆக்சிடெண்ட்டும் ஆகுது. கொஞ்சம் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். கோடம்பாக்கம் அங்காளச்சம்பரம் பகுதியில் வசித்து வரேன். இந்த ட்ரைனேஜ் பார்த்திங்கன்னா லீக் ஆகி தண்ணி நிற்கிது. ரொம்ப மெயினான இடமா இருக்குது. ஸோ இதில் என்னென்னா ஒன்று இது நோய்கள் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது மெயின் இடமா இருக்கிறதால ஆக்சிடென்ட் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா மக்கள் கொஞ்சம் பயந்து ஓட்டுறாங்க. சப்போஸ் எனக்கு ஒரு பயந்து ஓட்டினா கொஞ்சம் பிரேக் அடித்தா கூட கீழே விழுகாது. ரொம்ப ஆபத்தான இடத்துல இருக்குது. இன்னொன்று மெயினாக இருக்குது, பக்கத்தில் கார்பரேஷன் ஆஃபீஸ்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அதிகாரிகள் பார்த்துட்டு உடனடியாக நடவடிக்கை தான் நல்லாயிருக்கும் பொதுமக்களுக்கு. தமிழகத்தில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்துள்ள நிலையில் முதலமைச்சரே ஆய்வு நடத்தும் அவலம் விடிய ஆட்சியில் ஏற்பட்டிருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. தமிழகத்தில் 2023 மட்டும் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டதாகவும் 4000 பேர் உயிரிழந்ததாகவும் அதிர்ச்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. தெருநாய்களை நகராட்சி மற்றும் கால்நடைத்துறை கட்டுப்படுத்தினாலேயே பொதுமக்களின் அச்சம் நீங்கிவிடும் என்று கூறும் நிலையில் இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத நடைமுறையாக விடியா ஆட்சியில் முதலமைச்சரே தெருநாய் தொல்லை குறித்து ஆலோசனை நடத்தும் அளவுக்கு நாய் தொல்லை தீராத தலைவலியாக அமைந்திருக்கிறது. நாய் பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் 25 கோடி ரூபாய் செலவு செய்வதாக பொய் கணக்கு காட்டிவிட்டு உடன்பிறப்புகளின் உண்டியலுக்கு வரிப்பணம் மடைமாற்றம் செய்யப்பட்டு விட்டதா என்ற விமர்சனம் எழுந்துள்ளது.